ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முன்னக்கூடியே வந்து எக்ஸாம் 9ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அப்புறம் 8ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு 8ஆம் தேதி தான் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ 1 to 5ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம் வந்து முன்னாடியே வச்சு முன்னாடியே முடிக்கிறாங்க சீக்கிரமாகவேவும். உண்மையிலே நான் சொல்லப்போனால் வெயில் அவ்வளோ ஒரு கொளுத்தி எடுக்குது. நீங்களுமே இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிள்ளைகளுக்கு வந்து முன்னாடியே எக்ஸாம் வைக்கிறாங்க. நல்லபடியாக வந்து பிள்ளைகளை வந்து கேர்ஃபுல்லாக வச்சு பார்த்துக்கோங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாக ஃபுல்லாக எனர்ஜி வந்து நிறைய மேக்ஸிமம் காய்ச்சல், சளி, இருமல் தான் வருது. இது வந்து குளிர் காலத்துக்கு தான் வரும்னு பார்த்துருக்கோம். வெயில் காலத்தில் வேணா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ 7ஆம் தேதி ஆரம்பித்து இந்த அட்டவணையில் போட்டிருக்க மாதிரி 17ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 3ஆவது வரைக்கும் 11ஆம் தேதியே முடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடிகேல இருந்ததுனால அதில் வந்து நியூஸ் அனுப்பியிருக்காங்க. ஒர்க் இருந்தால் நிரந்தர ஆசிரியர் தேவை அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதாவது ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண அரசு, அதாவது திருப்பூர் சைடு அது கன்னியூர்னு சொல்லிட்டு மடத்துக்குள்னு சொல்லிட்டு வீட்டில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா விசாரிச்சு பாருங்கள். சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம தான் தேடி போகணும், அதுவாக நம்மளை தேடி வராது. இந்த நியூஸ் வந்து உண்மைதான் அப்படின்ற பட்சத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு போங்க. யார்ட்டையா டீட்டெயில் கேட்டுட்டு போங்க தயவுசெய்து. எனக்கு இந்த டீட்டெயில் மட்டும் தான், இந்த நோட்டீஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் யாராக இருந்தாலும் போங்க, இல்லை தூரமாக இருந்தாலும் கூட உங்களால் அங்கே தங்கி வேலை பார்க்க முடியினாலும் கூட டீட்டெயில் கேட்டுட்டு எதுனாலும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா நான் டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விசாரித்து சொல்கிறேன். 10 நாள் வந்து 10 நாள்லேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிஎட், அதாவது மேக்ஸு, வரலாறு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, அதுக்கு தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஆள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நியூஸை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இதன் மாதிரியான தகவலை சின்ன சின்ன தகவலை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் குட்டீஸில் வந்து சண்டேலேருந்து ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நான் ஏதாவது ஸ்போக்கனோ இல்லை வேர்ட்ஸை நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் பெர்சன்ஸ் சிஸ்டர்.